ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலின் அப்படினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் இரத்தமும் உடையராய் பிறந்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதத்தில் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி தன்மீர் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை பண்ணி பரவ ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீப்ஸில் பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றலாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலொரு போதுமானவருமே இருக்கிறவரே, இந்த நாளில் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே, அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று கொலோசியருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியன் சாப்டர் 3 verses 9, 10, 11. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை,
புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கின்றார். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவே எல்லாமுமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே மறந்துவிடக்கூடாது. எபேசில் வாசிக்கும்போது புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள்னு வரும். இங்கே வந்து தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ அந்த எண்ணங்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. எப்படி அதை தரித்து கொண்டோம் அப்படின்னா முதல்ல 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பழைய மனிதன் அடிக்கப்பட்டு விட்டான். அதனால் புதிய மனிதன், புதிய வாழ்வு, புதிய ஜீவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புதிய ஆவி, புதிய இதயம், இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய எண்ணங்கள் எப்போதும் அதை அடிப்படையாக வைத்து, அதை மையமாக வைத்தே நாம் போக வேண்டியது அவசியம். அதனால் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவன் நான், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டியவன் நான். எனவே ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த எண்ணத்தோடு கூட இருந்தார்கள் என்றால் இந்த உலக பிரகாரமான மாறுபாடு, வேறுபாடு இதெல்லாம் ஒருபோது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதுங்கன்னா, ஒருத்தர் மற்றவர்கிட்ட பொய் சொன்னாக்கா அது யார்கிட்டே பொய் சொல்கிற மாதிரி ஆகுதுனாக்கா கிறிஸ்துக்கிட்டே பொய் சொல்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தவறு சரி மற்ற திட்டுனாங்கனாக்கா ஒரு கிறிஸ்து இன்னொரு கிறிஸ்துவை திட்டுகிற மாதிரி ஆயிடும். அதனால் அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் புட் ஆன் த நியூ செல்ஃப், புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 3 காரியங்கள் வாசிக்கிறோம். ரிலன்குவிஷ் த ஓல்டு செல்ஃப், பழைய சுவாபத்தை நாம் கலட்டி போட வேண்டியது அவசியம். ரீஜெனரேட்டட் நியூமன், புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன். 3ஆம் காரியம் இனி ஒரு மைண்ட், மனம் புதிதாக வேண்டியது அவசியம். முதல் காரியம் வாசிக்க, பழைய மனிதனையும் செய்களை கலைந்து போட்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் பழைய மனிதனையும் செய்களை கலைந்து போட வேண்டும்? ஏன்னா இட் இஸ் எ கரப்டட் லைஃப். நம்முடைய முற்காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க, அது கொலோசியர் 3:5 onwards. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். எனவே முற்காலத்திலே நாம் அவ்விதமான காரியங்களை நாம் செய்து கொண்டு வந்தோம். இனி அவ்விதமாக செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா புதிய மனிதனாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பழைய மனிதனை செய்களை கரைந்து, ஏன்னா அது கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது கோபாக்கினைக்கு ஏதுவாக போகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டதுனால மனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணுனாக்கா பழைய சுவாபத்தை அவர் என்ன பண்ணுறதில்ல, கலைந்து போடுகிறது இல்லை. மேலும் மேலும், அதாவது ஒரு பழைய சட்டை மேலே ஒரு பனியன் மேலே ஒரு புதிய சட்டை போட்டுட்டு வந்துட்டாக்கா வெளியில் பார்க்கும்போது அது புதிய ஒரு ஆடையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஆடை தான். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வெளியே போயிருந்து போகிறது ஒன்று தீட்டுப்படுத்தாது, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் அப்படி சொல்லிட்டு என்னங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரங்கள், வேசித்தனம், கபவும், காம விகாரம், வன்கணும், பெருமையும், மதுகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். ஒரு சாவீட்டுக்கு போனால் தீட்டு, ஒரு மற்ற காரியங்கள் இருந்தால் தீட்டு, இப்படியெல்லாம் சொல்லி வெளிப்புறமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஒழிய உள்ளபூர்வமான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் நாம் அப்படி இல்லை, நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட மக்கள். எனவே பழைய மனிதனை செய்களை கலைந்து போடணும். அடுத்தது புதிய மனிதனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கணும், அந்த எண்ணங்கள் இருக்கணும். அதான் 3:1 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எனவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையானது எதிர்காலத்தில் அதற்குரிய நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே ஒரு மதம் மாற்றம் போல அல்லது நம்முடைய வாழ்க்கை வெளிப்புறமாக ஒரு தோற்றத்தில், பக்தி தோற்றத்தில் நாம் விழுந்து விடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாற்றம் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் அதுக்கு தடையாக இருப்பது பழைய மனிதன செய்கைகள். அல்லது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். அவனுடைய எண்ணங்கள், பழைய சுவாபங்கள் அப்படியே தான் இருக்கும். அந்த இதில் அது மாற. ஏன்னாக்கா அவன் வெளிப்புறமாக அவன் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை ஆண்டவர் உள்ளபூர்வமாக தான் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் மாம்சத்தில் மாற்றம் இல்லை, இந்த உலகத்தில் மாற்றம் இல்லை.
அவன் பிசாசனுடைய காரியங்களுக்கு அவன் இடம் கொடுக்கும்போது உள்ளத்தில் இருக்க பழைய காரியங்கள் என்ன ஆகுதுனாக்கா அது எளிதாக அது பலன் கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்கிறதை நான் பார்க்கிறோம் உலகத்தில். அதனால தான் அதை கலைந்து போட்டு என்று சொல்கிறதே காரணம் அதனால தான். ஏன்னா அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு போராட்டம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிலி செயல்களோடும் போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் நிறுவனத்தில் வாசிக்கிற ஆவி மாம்சத்துக்கு குரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு குரோதமாகவும் ஒன்றுக்கொன்று இச்சை இருக்கிறது, ஒன்றுக்கொன்று போராடுகிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனிதன் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்னு நிர்பந்தமான மனிதன் முழுதுமே மாறி இருந்தாக்கா அந்த ப்ராப்ளம் இல்லை. மாற்றம் உள்ளத்தில் தான் உண்டாயிருக்கு. ஆனால் வெளியில் அப்படின்னா மாறவே இல்லை. உலகம் மாறலை, அதான் சரீரம் மாம்சம் மாறலை. அதனால் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா எளிதாக அவன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர தவறி விடுகிறான், ஆண்டோடைய கிருபையை பற்றி கொள்ள தவறி விடுகிறான். அந்த எண்ணங்கள் மேலான எண்ணங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறதுனாலும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை உலகத்துக்கு அடுத்த காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுனாலும் அவன் தன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், எளிதாக அவன் வாழ்க்கையில் தவறு செய்கிறவனாக காணப்படுகிறான். அதனால பழைய மனிதனை கலந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் நியூ லைஃப், பழைய மனிதனை வாழ்வை கலந்து போட்டு அப்போ புதிய வாழ்வு நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். உலக அறிவை வைத்துக்கொண்டு ஒருபோதும் இருக்கவே கூடாது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிற கொலோசியர் சாப்டர் 2, 8 and 9. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்போ இயேசுவுக்குள் தேவத்துவம் உள்ள பூரணமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். பேதுரு அதனால தான் சொல்லுகிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஏன் காரணம் என்ன, இச்சையினாலே உலகத்துக்கு உண்டாகிற கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரணும். தியாலஜிக்கல் நாலேஜ், இறையியல் அறிவல்ல, நம்முடைய அனுபவ அறிவு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்குற சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் போகும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. நான் புதிய சிறுசி. இப்போ புதிய சிறுசியாக இருக்கிறபடி கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே மெய்யான நீதி எது, தேவனுக்கு ஏற்புடைய நிலை எது, உண்மையான பரிசுத்தம் என்பதையெல்லாம் ஆவியானவர் நமக்கு என்ன பண்ண உணர்த்துவார். அப்போ உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அதுக்கேற்ப நாம் நடக்க இருக்க வேண்டியது அவசியம். அப்போ நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா மாம்ச சிந்தை மரணத்தில் கொண்டு போய்விடும், ஆவிக்குரிய சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தா அது ஜீவன சமானோட வாழ்க்கையில் உண்டாகும். அதனால் புதிய மனிதன் இந்த எண்ணங்கள் எப்போதும் நான் கிறிஸ்துவோடு எழும்பப்பட்டவன், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவன், எனவே பழைய சுவாபத்தை விட்டுவிட வேண்டியது அவசியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணங்கள் ஒருபோது இருந்து ஆவிக்குரியவன் ஆவிக்குரியலை சிந்திக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஏற்றவர்களே சிந்திக்க வேண்டியது அவசியம். அதனால தான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து பவுல் என்ற பக்தன் அந்த கொரிந்து சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 2:4 வாசினா, 1 Corinthians chapter 2 verse 4 onwards. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. எனவே ஆவியினாலும் பலத்தினாலும், அந்த ஆவியானுடைய பலத்தினாலே உறுதிப்பட்டதாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பழைய மனிதன் அப்படி இல்லை, உலக பிரகாரமாக நினைப்போம். உடனே ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, என்ன காரியம் என்ன, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்ம சிந்திச்சு பார்த்து நான் இப்படி செஞ்சதுனால தான் எனக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு, இதுவும் செய்யாமல் இருந்துட்டாக்கா அந்த பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி பொதுவாகவே மனிதன் என்ன பண்ணுவான், உலக பிரகாரமான ஒரு எண்ணங்களோடு கூட தான் இருப்பான். பட் அப்படி இல்லை, அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவர் சொல்றார், மனிதன் உள்ளத்திலிருந்து வரதான் புறப்பட்டு வருகிறார், தீட்டுப்படுத்துமே, வெளியிலிருந்து ஒன்றும் ஒருத்தனை தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்கிறார். இதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தி விட்டார். ஒரு நயின் பட்டத்து விதவின் குமார் மறித்து விட்டான், நேராக போய் பாடை தொட்டார், அவன் உயிரோடு எழுந்து வந்து விட்டான். பாவியாஸ்ரீ அவளை தொடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் அந்த பாவம் ஒருபோதும் அவரை தீட்டுப்படுத்தவே இல்லை, தீட்டுப்படுத்த முடியாது என்கிற அந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அது வெளிப்படுத்துகிறார். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறேன், உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் மற்ற காரியங்களை மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள உடவும் கூடாது. அதனால் பழைய மனிதனும் அவனுடைய செயலை நம்முடைய வாழ்க்கையை களைந்து போட வேண்டியது அவசியம். அது எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த 5வது வாசம் இல்லையா, விபச்சாரம், அசுத்தம், மோகம்,
துரிச்சை, விக்கிர ஆராதனை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன்னா இந்த மாம்சம் இன்னும் மாறவே இல்லை. ஆகினாலே அவைகளுக்கு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. பழைய மனிதனின் செயலை கலைந்து போட வேண்டியது அவசியம். உதாரணமாக ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்கனாக்கா 12வது வசனத்தில் 12, 13, 14 இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 8 verse 12, 13 and 14. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதனால் நாம் தேவனுக்கு ஏற்றலை நடப்பதற்காக தேவனுடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை மிகவும் பத்திரமான ஒரு இடத்துல இருக்கிறபடினாலே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை, இந்த அடுத்த காரியத்தோட வாழ்க்கையை குறித்த கவலைக்கு நாம் ஒருபோது இடம் கொடுக்கக்கூடாது. அதான் பைபிளில் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்ல காரணம் என்ன? நான் இந்த உலகத்தில் எனக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியமும் என் உட்காருதல், எழுந்திருக்குதல், என் நினைவுகள், இதெல்லாம் ஆண்டவர் தூரத்தில் அறிந்திருக்கிறார். எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லி தங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால் கல்வாரியிலே இயேசு எல்லாரும் செய்து முடித்து விட்டபடினாலே அந்த இயேசு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கிறார். நம்ம அவரை தரித்து கொண்டிருக்கிறோம். எனவே என் வாழ்க்கையிலே ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே புறம்பான மனிதனுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. அவைகளை கலைந்து போடணும். 2வது காரியம் வாசிக்கும்போது ரீஜெனரேட்டட் நியூமன், புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன். அது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசிக்கிறேன். ஜெரேமியா சாப்டர் 18 first 4 verses. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினால் வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டுடைய கையிலே ஒரு குயவன் கையில் இருக்க களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். அவர் எப்படி அதை வணைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். மனிதன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய விருப்பம், தன்னுடைய வாஞ்சைகள். ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய மனதின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து போகிறார். அதனால் நம்முடைய எண்ணங்கள் எப்போதுமே மேலானதாக இருந்தால் தான் அது நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். கீழானதாக இருந்தாக்கா ஒருபோதும் அது ஒப்பு கொடுக்க நம்முடைய மனமானது, நம்முடைய வாழ்க்கையானது அது தடுக்கலாக இருக்கும். ஏன்னாக்கா புறம்பான மனிதனுடைய விருப்பங்களுக்கு தான் நம்ம இடம் கொடுக்குற மொழிய ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. ஸோ ரீஜெனரேட்டட் நியூமன், ஏன்னா நாம் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், அதனால் தான் வாசிக்கிறோம். இப்போ ரோமர் சாப்டர் 6 verses 4. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதற்காகவே நம்ம எழுப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பழைய மனிதன செய்கையை கலந்து போடாத பட்சத்தில் புதிய மனிதனுடைய வாழ்க்கை நமக்குள்ளே வெளிப்படாது. இது ரெண்டு சேர்ந்து போக முடியாது. ரெண்டு சேர்ந்து போகிறதா இருந்தாக்கா அது வேஷமாக போயிடும். ஆண்டோடைய பிரியமான வாழ்க்கையாக இருக்காது. அப்போ தேவனுடைய கோபந்தான் வரும். அப்போ தேவனுடைய கிருபை கிடைக்காதனால அவனுடைய வாழ்க்கையில பலம் இழந்து போகிறான். ஆன்ம அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல நம்முடைய வாழ்க்கையில். எனவே ஆன்மீக அறிவு இருக்கணும். பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபியினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அதுதான் பவுல் பக்தர் ரோமர் 12 சொல்கிறார், ஆதலால் நீங்கள் இந்த தேவனுடைய இரக்கங்கள் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்றார். ஏன்னா தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நம்முடைய வாழ்க்கையை சோதித்தறிந்து அந்த பிரியமான காரியத்தை நாம் செய்யும்பொழுது தான் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். அந்த கிருபை கிடைச்சா தான் நம்முடைய வாழ்க்கையில் இருதயம் சிறப்படும். இருதயம் சிறப்பட்டால் தான் புறம்பான மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைக்கு நாம்
நம்மை நடத்தி கொண்டு போக முடியும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியார் நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார். ஆனால் இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறார்கள் ஒழிய ஆண்டவருடைய சத்திய மார்க்கத்தில் நடக்கிறதில்லை. 3 யோவானில் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். 3 யோவான் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ அவருடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன, அவன் சத்தியத்தின்படி நடக்கிறான். ஒருவன் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் சத்தியத்தின்படி நடக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்ன உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசுவாசம் என்று இருந்து புரோஜனம் இல்லை. சத்தியத்தை தெரிந்து கொண்டு சத்தியத்தில் நடக்க வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே பரிசேய உபதேசம், சதுசேய உபதேசம், ஏரோது உபதேசம் என்று சொல்லி அது புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அது ஒருபோதும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்புடைய நிலையை நமக்கு தராது. இன்றைக்கு அவ்விதமாக தான் சபைகளிலே மனிதனுடைய கொள்கைகளை போதிக்கிறாங்க. அந்த கொள்கைகளை கடைபிடித்து விட்டால் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி போதிக்கிறார்கள். அதை நம்பிக்கொண்டு போகிற மக்களை பார்க்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். ஸோ ஏன்னா நம்ம இட் இஸ் எ ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் எ ப்ராக்ரஸ். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவ புதிய சிறுசியாக மாறிவிட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்ச்சியாக போக வேண்டியது அவசியம். முன்னேற்றம் இருக்க வேண்டியது அவசியம். 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான், பழைய ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின. இதுதான் அந்த எரேமியாவில் சொன்னப்பட்டபடியே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியன் சாப்டர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எனவே we are the workmanship of God. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை புதிய சிறுசியாக மாற்றிவிட்டார். ஒரு கொய்யவன் ஒரு களிமண்ணை எடுத்து அவருடைய விருப்பத்தினுடைய அதை என்ன பாத்திரமாக வணைய வேண்டிய தீர்மானிக்கிறானோ அதுக்கு ஏற்ப அவன் வணைகிறான். அது கெட்டு போயிடுச்சுனாக்கா தூக்கி போகிறதில்ல, அது வேறு பாத்திரமாக வணைகிறான். இல்லை அதே இது திரும்பவும் கொண்டாடுறதுனால கொண்டாடலாம், அது அவருடைய கொய்யவனுடைய விருப்பம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம என்னவாக வணைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுக்கு நாம் இடம் கொடுத்து போக வேண்டியது அவசியம். ஏன்னா நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய சுய எண்ணங்கள், சுய விருப்பங்கள் இவைகள்லாம் நான் ஒருபோது இடம் கொடுக்கவே கூடாது. என் மனதின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்துபடி ஆகக்கூடாது. அப்படின்னா நம்ம சிலுவையை சுமந்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். அது சிலுவையை சுமந்து போக வேண்டிய அவசியம். ஏன்னா சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அவனவன் தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்ல கடவன், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்கிறார். ஏன்னா சிலுவையில் பாடுகள் உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் வெற்றி கர்த்தரால் தான் வருமே ஒழிய நம்முடைய சொந்த முயற்சியினால் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தரால் வரும். ஆனால் புதிதாக பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பழைய மனிதனை செய்களை கலைந்து போடணும். வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிக்கிறோம். 1 Peter சாப்டர் 2 first 3 verses. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முன்பு மாம்ச சிந்தைப்படி இருந்திருக்கலாம், உலகத்துக்கு அடுத்த காரியத்தை சார்ந்திருக்கலாம். ஆனால் இனி நாம் ஆண்டோடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவிக்கேற்றபடி நாம் வாழ வேண்டியது அவசியம். தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்க வேண்டியது அவசியம். பைபிளில் இருக்கலாம், ஸ்கிரிப்சரில் இல்லை, சத்தியத்தின்படி இருக்கணும். வேதத்தின்படி நிறைய வசனங்களை சொல்லி நம்ம போனாலும் சத்தியத்தின்படி இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அதனால் அந்த வசனத்தை பேதுரு எழுதும்போது என்ன சொல்கிறார், அந்த வாழ்க்கையில் அதை கலைந்து போட்டு, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை எது தடுக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கலைந்து போடாத பட்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தியாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்படாது. நமக்கு இயேசுவை தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்பட மாட்டோம். வெளியில் தரித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவருடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது. வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளையும் பரிசுத்தமாக இருக்கும். உள்ளம் சரியில்லைனாக்கா வெளியில் செய்தால் அது வேஷமாக போயிடும். அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறுகள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை.
அந்த மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனை வெளிப்புறமாக என்ன பண்ணணுன்னாக்கா ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருக்கிறது போல இருக்கும். ஆனால் உள்ளத்தில் உண்மையிலே ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையாக இருக்காது. அதுதான் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராது இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு உற்சாகமாக இருக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, உணர்ந்து கொள்கிறதில்ல. நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவன், நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எது ஆண்டவருக்கு பிரியம் என்பதை நினைத்து அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து போகணும். அப்படி ஒப்பு கொடுத்து போகும்பொழுது தான் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தான் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். பவுல் அதான் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவருக்கு ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அப்போ என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுத்து போகும்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இடைபடுகிறார், என் வாழ்க்கையில் இடைபடுகிறார், என் வாழ்க்கையில் இருக்க தடங்களை நீக்கி போடுகிறார், என் வாழ்க்கையிலே புது பாதையை உண்டு பண்ணுகிறார், அந்த பாதையில் என்னை நடத்தி கொண்டு போகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்தவனுக்கு ஆலோசனை சொல்வேன். சகல நாட்களில் நம்மளோட கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்காம நம்முடைய விருப்பங்களுக்கு செவி கொடுத்து போகும்பொழுது என்ன ஆகும், அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதனால் புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டாமானால் அது இட் இஸ் எ ப்ராசஸ், அது முன்னேற்றம் இருக்கணும். அதுதான் 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 7 verse 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஏன்னா ரோம 6:22 வாசல், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், தேவனுக்கு நாம் அடிமைகள் அல்ல, நான் என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன், அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவருடைய ஆவியாரோட நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவருடைய சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்னை ஒன்றுபோதும் அடிமையாக வச்சு பாவிக்கவில்லை, பிள்ளையாக தான் பாவிக்கிறார். நான் பிள்ளையாக இருந்தாலும் அப்பாவுக்கு எது பிரியமோ, அப்பாவுக்கு எது இப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதற்கு என்னை நான் அர்ப்பணித்து போக வேண்டியது அவசியம். எனவே ரீஜெனரேட்டட் நியூமன், புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனுடைய எண்ணங்கள் அவ்விதமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இருந்தால் தான் ஆண்டுடைய கிருபை கிடைக்கும். கிருபினால் இருதயம் சிறப்படும். இருதயம் சிறப்பட்டால் தான் அவரை அறிகிற அறிவிலே நான் வளர முடியும். எவ்வளவுக்கு அளவு அறிவிலே வளருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம். பவுல் பிலிப்பில் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமன்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையாக எண்ணினை விட்டேன்றார். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவிலை மறந்து முன்னானவிலை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அதனால் நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்தும் பொழுது நான் அந்த முன்னேற்றம் என் வாழ்க்கையிலே இல்லாமல் போகும்போது அது தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார், எச்சரிப்பார். அப்போ நான் என்ன பண்ணணும், அதை கலைந்து போடணும். அதை கலைந்து போட்டு எது ஆண்டவருக்கு புரியுமோ, அது எனக்கு புரியுதோ புரியலையோ ஆண்டவர் சொல்கிறாரு அதை செய்யணும். இதுதான் விசுவாசம். அவனுடைய வாழ்க்கை அதான். விசுவாசம் என்பதே நம்பப்படுற உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயம். ஆனால் மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய உலக காரியங்களும் அவன் வாழ்க்கையை குறுக்கிடுகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மனதின்படி தான் அவர் போகிறது பார்க்கலாம். ஆனால் மனிதனுக்கு செவ்வியாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஸோ நாம் ரீஜெனரேட்டட் நியூமன், புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன், அந்த இயேசுவை தான் நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆனால் பழைய மனிதன் செய்கைகளுக்கு ஒருபோது நான் இடம் கொடுக்கவே கூடாது. 3ஆம் காரியம் வாசிக்க, ரினியூ யுவர் மைண்ட். அப்போ என் வாழ்க்கையிலே மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம். 2 Corinthians chapter 4 verse 16, 17 and 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த ஒரு அறிவு எனக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். காணப்படுகிறது எல்லாமே அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நித்தியமானது ஆண்டவர் கருத்தில் இருக்குது. ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றப் போகிறார். இந்த காணப்படக்கூடிய அநித்தியமான இந்த உலகத்தில் நான் காணுகிற மற்ற எல்லா காரியமும் ஒன்றும் இல்லாமல் போகிறது.
எபிரேயர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 25 onwards. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பிப்போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அப்போ அசையாதவைகள் அசை உள்ளவைகள், அதாவது இன்றைக்கி நம்ம காணுகிற உலகமெல்லாம் இல்லாததிலிருந்து இருக்கிறது போல் ஆண்டவர் அழைத்தார். அதனால் எப்படி இல்லாததிலிருந்து இருக்கிறது போல் அழைத்தாரோ அது ஒரு காலத்தில் இல்லாமலே போகுது. அதான் அங்கே எப்படி உண்டாக்கப்பட்டுச்சோ அது அதே மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிட போகுது. ஆனால் காணப்படாதவைகள் தேவன் நம்ம உண்டு பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணின ஒரு கண்களுக்கு கண்டதில்லை, உடைய காதுகளுக்கு கேட்டதில்லை, ஒரு தோன்றினதில்லை. நமக்கோ தேவன் தமது ஆவியினால் அவளை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதை காணக்கூடிய கண்கள், அதுக்குரிய பார்வை நமக்குள்ளே இருக்கணும், தூரதரிசி பார்வை, மேலான எண்ணங்கள், மேலானதை நாடணும். அப்படிப்பட்ட போகும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும், ஆண்டவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கேற்ப வழி நடந்தால் தான் ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையின்படியே நமக்கு கிருபை கிடைக்கும். கிருபினால் இருதயம் சிறப்படும். கிருதியம் சிறப்பட்டால் தான் இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களில் வெற்றி பெற முடியும். அதான் பவுல் கலாத்தியர் 6:10 சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்னா பிசாசின் தந்திரங்களோடு ஏற்றி நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் சொல்கிறார். நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம், அதோடு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இட் இஸ் அ வார்ஃபேர். உலகத்தில் உபத்திரம் இருக்கும், ஆனால் திடன்கள் உழைத்து நான் ஜெயித்தேன். ஆனால் எதுக்காக சொல்கிறார்? என்னிடத்தில் சமாதானம் உண்டாகி பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதனால் இந்த கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவம் நிமித்தமாய் நம்முடைய இருதயங்கள் கலங்கி விடக்கூடாது. என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதே 14:1 சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போ அந்த விசுவாசத்தை துவக்கினவர் அவர், முடிக்கிறவர் அவர். அப்போ என் வாழ்க்கையில் வருகிற இடைப்பட்ட நாட்களெல்லாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து தான் நான் போகணும். இப்படி தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆலோசனைப்படி செவி கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமானதே அவர் தங்கள் வாழ்க்கையை எண்ணினார்கள். ஏன்னா வேதத்தில் எபிரேயரில் வாசிக்கிறோம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக காத்திருந்தார் ஆபிரகாம். மோசே குறித்து வாசிக்கும்போது இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். யோபை குறித்து அப்படி தான் பார்க்குறோம். இதுதான் ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. இப்படி தான் பவுல் தன் வாழ்க்கையில் இது முதல் நீதி இருக்கிற இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தருவார். இந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணால் இந்த உலகத்தில் வருகிற பாடுகள் போராட்டங்களிலே கர்த்தரை சார்ந்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அந்த கிருபையின் பலப்பட்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்போ மனம் புதிதாக வேண்டியது அவசியம். அப்போ என் மனது எதை சார்ந்திருக்கிறது? மேலானதை நாடுகிறோமா, மேலானதை தேடுகிறோமா? அப்போ மேலானதை நாடி மேலானதை தேடினா தான் நம்முடைய வாழ்க்கையை அதை நம்முடைய வாழ்க்கையை அப்பியாசப்படுத்த முடியும். மேலானதை நாடாமல் தேடாமல் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியவே முடியாது. அதனால் விசுவாசம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்வார். 2 கிராமவாசி லைட் ஆஃப் காட் அண்ட் த லைக்னஸ் ஆஃப் காட். அப்போ தேவனுடைய ஒளி எனக்குள்ளே இருக்கணும். அதான் எபிரேயர் 2:4 வாசிக்கும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு, வசனம் ரொம்ப முக்கியம், தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ இருதயத்தில் ஆண்டவர் ஒளி கொடுத்து விட்டார். ஆனால் அந்த மகிமையின் பிரகாசம் என்ன பண்ணணும்? நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது மனம் திரும்புதல் உண்டாகணும். அதை 2 Corinthians 3 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு இடிபட்டு போகும். இஸ்ரவேலரை குறித்து வாசிக்கிறோம், முகத்தில் முக்காடு இல்லை, அப்படி இருதயத்தில் முக்காடு. அப்போ அந்த முக்காடு எப்போ எடுபடும்? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு ஈடுபடும். அப்போ கர்த்தரிடத்தில் முக்காடு ஈடுபடுகிறது மாத்திரமல்ல, கர்த்தரை ஆவியான கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை மனம் புதிதாகாத பட்சத்தில் ஒருபோது வாழ்க்கை புதிதாகவே ஆகாது.
அப்போ அந்த காரியத்தில் என்ன பண்ணணும், ஆண்டோட வெளிச்சம், உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வெளிச்சம் கொடுத்துட்டாரு, ஆனால் வெளிச்சத்தில் வெளிச்சம் காணணும். ஆனால் நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்வின எண்ணத்தோடு கூட நான் போய் ரசிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற சபைக்கு போயிட்டுருக்கேன், அப்படியே பக்தியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை செய்யணும். அவர் எதற்காக நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றணும். பரிசுத்தாவி நாம் கொடுக்கப்பட்டார், அபிஷேகித்திருக்கிறார். பரிசுத்தாவிகளுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த உலகத்தில் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக தான் வச்சிருக்கிறார். நான் உலகத்தில் இயேசு வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வைக்கல. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்கணும். யோவான் அதை குறித்து தான் வாசிக்கிறோம். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக. அப்போ வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டு ஒளியாக இருந்தால் தான் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இவ்விதமாக ஜனங்கள் உங்களுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முதலாக பிரகாசிக்க கடவுது. யோவான் 8:12 இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ என்னை பின்பற்றுகிறவன் போது நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரை நம்முடைய வாழ்க்கையை விசுவாசிக்கிறோம், யார் நம்முடைய வாழ்க்கையை ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோம். இன்றைக்கு எல்லா சபைகளிலும் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அந்தந்த சபையினுடைய கொள்கைகளை தான் என்ன பண்ணுறாங்க, தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் என்ன பண்ண, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன. அப்போ எந்த சபையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு விசுவாசிக்கணும், இயேசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதான் எபிரேயர் 3:7 வாசிக்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். பிசாசு என்ன பண்ணுறான், ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு கொள்கையில் அவங்க முக்கியத்துவப்படுத்தி கொண்டு போகிறதுனால அந்த உலக கொள்கை, மனிதனுடைய கொள்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான், காமிச்சு என்ன பண்ணுறான், இயேசு மேல் வைக்கிற விசுவாசத்தை அவன் என்ன பண்ணுறான், டைரெக்ஷன், அதாவது அவனை விலகி செய்ய போகிறான், சத்தியத்தை விட்டு விலக வைக்கிறான். நம்ம கொள்கை தான் கரெக்டு, அந்த கொள்கை சரியில்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ எந்த கொள்கை கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனை ஏற்று கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கர் பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ அந்த நற்குணசாலிகளாக இருந்தது அப்போஸ்தலர் போதித்ததுனால அல்ல, அப்போஸ்தலர் போதிக்கிற போதனை வேதத்தோடு ஒத்து இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான். இதே விதமாக ஒவ்வொரு சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசியும் அந்த சபையில் சொல்லப்படுகிற காரியங்கள் சத்தியத்துக்கு ஒத்து இருக்கான்னு பார்க்கணும், அந்த சபையின் கொள்கைக்கு ஒத்து இருக்கான்னு பார்க்குறதுனால தான் இந்த ப்ராப்ளம் பிரச்சனைகள் இருக்குது. ஒருவருக்கு என்ன பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஒருவருக்கு என்ன பண்ண அலட்சியம் பண்ணுகிறாங்க, மற்றொருத்தர் அன்பு கூற அவர்களால் முடியல, அவர் தன்னை தாழ்த்த முடியல, மற்ற காட்டில் மேட்டிமையாக எண்ணுகிறாங்க. இதுதான் வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது கொள்கைகளினாலே வருகிற மாறுபாடு, வேறுபாடு. இது பிசாசுடைய தந்திரம். எனவே நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆண்டவருக்கு தான் இடம் கொடுக்கணும். ஆண்டவர் தான் நான் தரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். உடைய வேதவசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்படி வளர்ந்தால் தான் லைக்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய சாயல் என்னிலே காணப்படும், தேவனுடைய சாயல் என்னை வெளிப்படும். கொஞ்சம் ஏன்னாக்கா 2 வருஷம் புறம்பான மனிதனானது அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் கிருபையில் புதிது, நாள்தோறும் என் வாழ்க்கை என்ன பண்ணுகிறார், அந்த கிருபையில் நமக்கு தருகிறார். அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், பற்றிக்கொள்ளணும். ஒவ்வொரு விசுவாசியுமே அவரவருடைய சூழ்நிலையில் வருகிற அந்த சூழ்நிலையில் எது ஆண்டவருக்கு பிரியம் என்கிற அறிவு இருந்தால், சத்தியம் இருந்தால், அந்த சத்தியத்தை தங்களை ஒப்பு கொடுத்து போகும்பொழுது தேவன் அந்த விடுதலையை தருகிறார். அப்போ நேற்று என் வாழ்க்கை நன்மை செய்த ஆண்டவர் இப்போதும் இந்த சூழ்நிலையும் எனக்கு நன்மை செய்கிறார். அதுதான் பவுல் தன் வாழ்க்கையில் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதனால் அந்த மாதிரி போகும்போது தான் கிறிஸ்துடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். கிறிஸ்துடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் தான் அவருடைய சாயலிலே நாம் வளர முடியும். அவருடைய சாயலிலே வளர்ந்தால் தான் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக இருப்போம்னாக்கா வெளிப்புறமான தோற்றத்தில் அல்ல, உள்புறமான பண்புகளிலே, நம்முடைய கேரக்டர்ஸ் பண்புகளிலே நாம் என்ன பண்ணணும், நற்பண்பு உள்ளவர்களாக இருக்கணும். நசனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினாலே பிசாசை துரத்துகிறவராக இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவருடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். ஏன்னாக்கா பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டது இல்லை.
அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். இப்போ அந்த இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, அவர் சீசல் கேட்குறான், பிதாவை எங்களுக்கு காமியா, அது போதும். என்னப்பா இவ்வளோ நாள் என் கூட இருந்து இது கூடவா தெரியாது? பிலிப்பை பார்த்து சொல்கிறார். 14 யோவான் 14 7 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 14:7 onwards. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இதே கான்செப்ட் தான், இதே பிரின்சிபல் தான், கோட்பாடு தான். யோவான் 14 20 வசனத்திலிருந்து வாசிக்க. இப்போ ஜான் சாப்டர் 14:20 onwards. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. ஆகினால தான் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு ஒருவரும் கண்டதில்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் பார்த்ததில்லை இயேசுவை. ஆனால் அந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இயேசு யார், எப்படிப்பட்டவர், அவருடைய பண்புகள் என்ன என்பதற்காக தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இந்த உலகத்திலே ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். எப்படி இயேசு சொன்னாரோ, என்னை கண்டான் பிதாவை கண்டான், அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒரு பார்க்கும்போது கிறிஸ்து இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், இது எல்லாம் அவருடைய இரக்கங்கள், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் பொழுது, ஓ, கிறிஸ்து இப்படி தான் இருந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் ரினியூ யுவர் மைண்ட், அவங்க நம்ம மனமானது புதிதாக அவசியம். இதில் எந்த விதமான வித்தியாசம், மாறுபாடும் வேறுபாடும் இல்லை. அது படித்தவன் படிக்காதன்ற காரியம்லாம் இல்லை. 2ஆம் அதிகாரத்தில், அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 11 வசனத்தை வாசிக்கலாம். 3:11 கொலோசியன் சாப்டர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அதனால் எல்லாருக்குள்ளும் அந்த கிறிஸ்து இருக்கும் பொழுது எல்லாரும் கிறிஸ்துடைய பண்புகளை வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் உலகத்தில் இருக்க மக்கள் அப்படி இல்லையே. அவர்கள் எல்லாரும் உலக பிரகாரமான அந்த பின்னணி வைத்து கொண்டு தான் அந்த மாறுபாடு, வேறுபாடு, உலகத்தின் கொள்கை, உலக அறிவை வைத்துக்கொண்டு உலக கொள்கைகள், கோட்பாடுகள், எனவே உலகத்தில் அவர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை வச்சு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கடவுளுக்கு பிரியமாக நடக்க முடியும் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்படி வாழ்க்கையில் ஒருபோதும் தேவ அன்பு வெளிப்படவே வராது, தேவனுடைய நீதி வெளிப்படாது, ஆண்டுடைய கிருபை கிடைக்காது. ஆண்டு நிச்சயமாய் அந்த கடைசி நாட்களிலே அவர்கள் எல்லாரும் வீழ்ந்து போய் விடுவார்கள். அந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய மனம் புதிதாகிறதுனால தான் நம்ம மறுரூபமாக முடியுமே ஒழிய ஒருபோதும் வெளிப்புறமான பக்தி முயற்சிகளினாலே நம்ம புதிய வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால தான் அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இன்றைக்கு அவர் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த நாட்களிலே நான் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் வருகிற சோதனையிலே அவர் நம்மை தப்பி வைக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா 1 Corinthians 10:13 வாசிக்கிற, மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுகிறார். இந்த அனுபவம் அணிந்தின வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த நாட்களிலே, வரப்போகிற நாட்களிலே நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம தப்புவிப்பார், நாம் வெற்றி பெற முடியும். அதனால தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த வேத போதிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை நாங்கள் தரித்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த எண்ணங்கள் எப்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் ஆண்டவரே. மேலானதை நாடி மேலானதை தேடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்தார் அல்ல என்கிறதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாமல் உன்னதத்தை நோக்கி நடைபோடுகிற மக்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். அதற்கு நன்றி. உலகத்துக்கு வெளிச்சமாய் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீர். அவ்விதமாகவே நாம் வாழ்ந்து உடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர உண்மை இந்த உலகத்தை வெளிப்படுத்த உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.